பொம்பளைகளும் கஸ்டமர் கேரும் ஒண்ணுதாங்க. 2 பேரும் நம்ம ப்ராப்ளம் சொல்லான்னு போன் பண்ணா அவங்க பிரச்சனையை மட்டும் தான் சொல்றாங்களே தவிர நம்ம பேச்ச கேட்கறதே இல்ல. இன்னொருத்தரும் அதே சொல்லுங்க. பொம்பளைகளும் கஸ்டமர் கேரும் ஒண்ணு. என்னதான் நமக்கு ப்ராப்ளம் 2 பேர்ட்டையும் சொன்னா நம்ம பேசுறத யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்க பேசுறேதான் சொல்லிட்டு இருக்காங்க. டைரக்டர் சார் கேட்டீங்களா? வணக்கம், வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராடி அண்ட் குடிஜூர் வாய்ஸ் பேட். இன்னொரு சுவாரஸ்யமான தெனாலி தர்பார் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதுல நான் காட் ப்ராமிஸ் பண்ணிட்டு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வர போற அந்த சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு டான்சர். அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து முருகா பிடிச்சிருக்கு, அப்புறம் ரீசெண்டா வந்து கோழி கூவுது, அடுத்து கூடிய சீக்கிரம் வெளிவர போற காதல் சொல்ல ஆசை மூலமா நமக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச நடிகர் அசோக் ஆன் தெனாலி தர்பார். இன்னைக்கு லெட்ஸ் வெல்கம் அசோக். வணக்கம். இன்னும் போயிட்டு இருக்கா? வணக்கம், பிளஷர் மீட்டிங். ஐயோ, இப்படிதாங்க ஆடி பல பேர் பிரபலமா இருக்குங்க. Thank you very much Ashok. Welcome to the show. Thank you, pleasure. Hi. Hi. Fantastic. Welcome to the show Ashok. நன்றி, சந்தோஷம். ஓகே, நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. Thank you very much. இந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் வந்து நீங்க பாக்கல அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சி இல்ல பாத்துருக்கேங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் யுவர் பாப்புலர் ப்ரோக்ராம்ஸ். தெனாலி தர்பார் இருக்கிற மூடு மைண்ட் எல்லாம் வீட்டுல விட்டுட்டு ஒரு ஜாலியா இருக்கிறதுக்கு வந்திருக்கேன். இந்த என்வாயர்மெண்ட் அந்த அளவுக்கு தான். ஓகே, ஆளு பாக்க சின்ன வயசு அனில் கபூர் மாதிரியே இருக்கிறீங்களே. யாரும் பாம்பே நடிகர், பாலிவுட் நடிகர் அனில் கபூர் இன்னமும் ஒரு வயசாகவே இருக்கிறாரு. அவர் மாதிரியே இருக்காரு அவரு. கண்டிப்பா சின்ன வயசுல இருந்த மாதிரி பாம்பேல தான் இருந்தாப்ல, அடிக்கடி பாத்துருப்பாப்ல. அந்த சாயல் இருக்குதானே செய்யும். சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லிருக்காங்களா யாரும்? சொல்லிருக்காங்க. திருவையாறுல பிறந்தவங்க நீங்க. திருவையாறுல பிறந்தவங்கள நல்ல குரல் வளம் இருக்கு அப்படின்ற பொதுவாவே அந்த ஊர்ல தான் வந்து இந்த திருவையாறு, தியாகராஜ ஆராதனை, இதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊரு. கண்டிப்பா. நீங்க எப்படி வந்து டான்ஸுக்கு மாறினீங்க? நிறைய பேர் பாடுறவங்க இருந்தாங்க. எதுக்கு ஒருவேளை அதனால அந்த பாட்டுக்கு ஆட்டம் போடலான்னு வந்திருக்கலாம் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல ஐ திங்க் திருவையாருக்கு அப்புறம் அம்மா அப்பா நம்ம ஆஸ் அ ஃபேமிலி ஷிஃப்ட் ஆட்டோம். ஓகே, கல்லூரி எல்லாமே முடிச்சது வளர்ந்தது மும்பைல. ஒருவேளை அந்த ஆத்தங்கரையில என்னங்க இட்லி தோசை சாப்பிட்டதோட வடாப்பாவு பானிபூரி சாப்பிட்டது நிறைய. ஆமா, ஆனா வீட்டுல அம்மா வடாப்பாவை சுட மாட்டாங்கல்ல. வீட்டுல பேசுற மொழி தமிழ், வளர்ற கலாச்சாரம் தமிழ் தான். கூட இருக்கிற நட்பு வட்டாரங்கள் எல்லாம் மராட்டி, குஜராத்தி, ஒரு காஸ்மோபாலிட்டன் கிரௌடா அமைஞ்சிருச்சு. சரி. அந்த வகையில ஐ திங்க் காவேரி ஆத்துல குளிச்சு சங்கீதம் பிராக்டிஸ் பண்ண முடியலனாலும் பாத்ரூம்ல ஓரளவுக்கு பாடுவோம். தனியா பாத்ரூம் சிங்கரா, பெரிய சிங்கரா வர முடியாதுன்னு யோசிச்சு டான்ஸுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். கரமேல டான்ஸ் ஆடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, பாம்பேல போயிட்டு வந்து பல விஷயங்கள், பாம்பே வந்து இப்போ ஒரு மனுஷனுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ப்ராபப்லி உங்க லைஃப் ஃபுல்லா அங்க இருந்திருக்கீங்க. மேக்ஸிமம் உங்களோட டீனேஜ் லைஃப், கத்துக்கிற வயசுல இருந்த எல்லாமே நீ அங்கதான் இருந்திருக்கீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க? இல்ல ஐ திங்க் அந்த அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். அந்த வயசுல அங்க போனதுனால ஒரு புது கல்ச்சர்ல வளர்ற ஒரு வாய்ப்பு. மொழிகள் ஃபார்ச்சுனேட்லி, ஏன்னா தமிழ் தாய்மொழி, அது தவிர மராட்டி, ஹிந்தி, குஜராத்தி, இந்த விஷயங்கள் கத்துக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த எல்லா லாங்குவேஜ்ல இருந்திருக்காங்க. அல்ல அவர் கேட்டதோட உள்ள அர்த்தம் வேற. நான் மொழி கத்துக்கல. சரி, அத பாப்போம். யார் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க? யார் நல்லா டான்ஸ் ஆசம் டான்சர் அங்கனா ரித்திக் தான். ரித்திக் ரோஷன் இஸ் an awesome dancer. அருமையான பெர்ஃபார்மன்ஸ். இப்படி பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. அது பின்ன என்ன லக்ஷ்யன் படத்துல நம்ம பிரபுதேவா பின்னிட்டாரு. அருமையான பெர்ஃபார்மன்ஸ். யார் இந்த ஹீரோயின்க்குலாம் டான்ஸ் கத்து கொடுத்துருக்கீங்க ஹிந்தில? எப்படி தள்ளி நின்னு சொல்லி கொடுப்பீங்களா, கிட்ட போய் சொல்லி? இல்ல பக்கத்துல போய் இங்க பாருமா இப்படி புடிச்சு இப்படி சுத்தி விடணுமா அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா? அதெல்லாம் விடுவாங்களா பக்கத்துல? இல்ல the only fun is இல்ல எப்பவுமே அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் தான அதெல்லாம் செஞ்சு காமிக்கணும். ஆமா. இல்ல எனக்கு மெயின் கோரியோகிராஃபராவது சொல்லிட்டு அப்படியே நிப்பாங்க. இல்ல ஜி, சாதாரணமா ஒரு வாய்ப்பு தேடுறப்ப ஒரு நடிகனாவே ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு போட்டோகிராஃப்ஸ் கொடுப்போம். ஒரு ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சேன், ஆக்டிங் ஷோ ரீல் ஏதாவது கொடுக்கறப்ப அது கடைசியில பார்த்தா ஏதோ ஒரு கார்னர்ல கிடக்கும், கண்டுக்க மாட்டாங்க. அப்ப சரி, நம்ம ஒர்க் நம்ம பாக்குறதுக்கு எல்லாம் பெரிய அடிக்கிற அழகெல்லாம் இல்ல, நம்ம ஒர்க் நமக்காக பேசும், நம்ம ஒர்க் தெரியணுமே. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரா இருக்கிறப்ப, இப்போ சாதாரண மாண்டேஜ் சாங்கே இருந்தாலும் ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஜாகிங் பண்ணுவோம், ஒரு இடத்துல வந்து டயர்டா வந்து ஹீரோயினை பாக்குறான். இப்போ இது கான்செப்ட்னா நம்ம கிட்ட பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. நம்ம ஓடி வந்து அந்த மூச்சு வாங்குறது அதெல்லாம் பண்ணோம்னா
டேய் நீ டான்சர் அசிஸ்டன்ட் என்னடா மூச்சு வாங்குறது ஆக்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. சோ அந்த வகையில நம்ம ஒர்க்கு அங்க இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு தெரியணும்னா ஏதோ ஒரு ரூட் தேவைப்படுதுல்ல, அந்த ரூட் கடவுள் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு ஆரம்பிச்சு. அங்கேயே வந்து நமக்கு உள்ள நடிப்பு ஆசை உள்ள அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது சின்ன வயசுல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் பேரு முருகா, கடவுள் அனுகிரகத்துல ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணது ஸ்ரீ கிருஷ்ணான்னு ஒரு சீரியல். ஓகே. ராமானந்த் சாகர் அவரோட டைரக்ஷன்ல. அதுல அந்த காளிங்க நடனம் பண்றது கோவர்தனகிரி, அதுல கிருஷ்ணரா நடிச்சிருந்தோம். அதான் போஸ்ட் பேரு ராதா. கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. சரி, அந்த மாதிரி முழு பேரும் அசோக் பாலகிருஷ்ணன் தான். ஓகே. இங்க ஒரு ராதா உட்கார்ந்திருக்காரு. ஏதோ ஒரு கான்செப்ட் நடக்குது, ஒர்க் அவுட் ஆகுது. ரைட். ஓகே. சோ அந்த சீரியலும் பண்ணிருக்கீங்க நீங்க. சினிமா வந்து பாலிவுட்ல வந்து அதான் எந்தெந்த ஹீரோயின்ஸ்க்குலாம் மேட்டரே வரல, எந்தெந்த ஹீரோயின்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஹிந்திலயா ராணி முகர்ஜி அவங்க கூட எல்லாம். இன் ஜெனரல் அது தியா மிர்சான்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அது வெவ்வேறு படங்களுக்கு எப்படி ஆக்டர்ஸ். தமிழ்ல நீங்க வந்து இந்த கொரியோகிராஃபி அதுக்குள்ள வந்து நீங்க பெருசா இன்வால்வ் ஆகல. வந்தா ஹீரோ, அடுத்து வந்து மினிஸ்டர், அப்புறம் சிஎம், அந்த ரேஞ்சோட தான் இங்க வந்திருக்கீங்க. எங்க இப்ப அப்படின்னு சொன்னா நான் இப்ப கொஞ்சம் ஒரு ரொம்ப லைட்டர் வேன்ல ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சொன்னா, இந்தியாவே இப்போ பார்த்தா ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டேட் அதுவே ரெண்டா டிவைட் ஆகுது. இந்த நிலைமையில பார்த்தா கொஞ்ச நேரத்துல தமிழ்நாடுக்கு பிஎம் ஆகணும் போல இருக்கு. இதே ஒரு கண்ட்ரியா இருக்க போகுது. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், அந்த சைடுக்கு ஒரு இன்டென்ஷனே இல்ல. சின்ன வயசுல இருந்து பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், டான்ஸ், ஆக்டிங், என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கணும்னு ஒரு ஆசை. அம்மா அப்பாவோட சப்போர்ட், அண்ணனோட மிகப்பெரிய சப்போர்ட் அதுல இருந்துச்சு. அதுதான் இப்போ இங்க கூட்டு வந்திருக்கு. ஓகே. உங்க அண்ணன் தான் உங்களுக்கு வந்து பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல இருந்து எல்லாம் இயக்குறது எல்லாம் இல்ல, பிகாஸ் அண்ணன் வைஸ் ஸ்பெசிபிக்கலினா இப்ப பியூர் கிளாசிக்கல் பண்றவங்க ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எஃபெமரிட்டி வந்துரும் பாடி லாங்குவேஜ்ல. ஏன்னா அந்த நாயக் நாயிகா அந்த டைப்போட சாங்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப, நான் டான்ஸ் ஆரம்பிக்கிறப்ப அப்பா எனக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை, அசோக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தேன்னா டான்ஸ் மட்டும் இல்ல உன் காலே கட்டுறா அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. அப்ப அந்த சின்ன வயசுல நான் ஒரு 4.5 வயசுல தான் ஆரம்பிச்சேன். அப்போ அப்பாட்ட சொன்னேன், இல்லப்பா கமல் சர்க்கு எல்லாம் வரலப்பா, நமக்கும் வராதுப்பா அப்படின்னு ஏதோ ஆரம்பிச்சேன். ஐ திங்க் அந்த குட் பேலன்ஸ் பிட்வீன் பியூர் கிளாசிக்கல் அண்ட் ஃப்ரீ ஸ்டைல் அண்ட் கண்டெம்பரரி இது மேனேஜ் ஆயிருக்குன்னா, என்னோட அண்ணன் ஏதாவது டீ கடையில ஏதாவது அந்த டைப்ல சாங் கேட்டானா நெக்ஸ்ட் மூமெண்ட் அந்த கசெட் வீட்டுல இருக்கும். அப்போ ஃப்ரீ ஸ்டைல் டான்சிங்க்கும் பியூர் கிளாசிக்கலுக்கும் ஆல்வேஸ் ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. அப்ப கொரியோகிராஃபி ஸ்கில்ஸ் அப்படிதான் ஆரம்பிச்சது. ஏன்னா படத்தை பார்த்து நான் டான்ஸ் இமிடேட் பண்ணல, சாங்க கேட்டு அப்படி இப்படின்னு சும்மா ஆட ஆரம்பிச்சேன். சோ ஐ திங்க் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட் இருக்கு. ஓகே. அவரும் உங்களுக்கு ஒரு சின்ன குரு. ஆமா குரு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அசோக், இப்போ வந்து ராபிட் ஃபயரா ஒரு சில क्वेश्चंस. ஓகே, இவ்வளவு நேரம் அப்படி போகலையோ? இல்ல, இதுவே டிஸ்கவுண்ட் தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ ராபிட் ஃபயரா ஒரு சில क्वेश्चंस நம்ம தெனாலி தர்பார்ல அந்த ஸ்கேல் ஆஃப் 1 to 10 உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து ரேட் பண்ணுங்க. நானே நீங்க எப்படிங்க பண்ணுறது? 1 to 10ல 1 to 10ல நம்ம நடிச்சிட்டு இருப்போம், நீங்க ரேட் பண்ணுங்க. ஓகே, சரி, ஓகே. அது நம்ம ரேட்டிங் வந்து நம்ம மாட்டிப்போம்ல. ஓகே, இப்போ வந்து இந்த படங்கள்லாம் ரீமேக் பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு 3 படம் சொல்றேன். நீங்க இந்த படத்துல எந்த படத்தை ரீமேக் பண்றதுல உங்களோட சாய்ஸா இருக்கும் நீங்க நடிக்கிறதுக்கு. ஓகே, நீங்க 3 படங்கள் சொல்றீங்க, அதுல நான் எதுன்னு அப்படி சொல்லுமா? ஓகே. சலங்கை ஒலி, பிரியமுடன், காதலுக்கு மரியாதை. லவ் டு டூ சலங்கை ஒலி. ஆனா என்னன்னா சம்டைம்ஸ் சில கிளாசிக்ஸ தொடக்கூடாது. ஆமா, கமல் மட்டும்தான் பாக்கணும், கமலஹாசன் மட்டும்தான் பாக்கணும். பவர் ஸ்டாரே வேற இப்ப சமீபத்துல வேற பாத்துட்டோம். இல்லைங்க, சில படைப்புகள் ஐ திங்க் தி மேஜிக் ஆஃப் சினிமா இஸ், நான் நாளைக்கு இந்த இறந்து போன பிறகும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். பிகாஸ் இட்ஸ் ரெக்கார்டட், ஒரு படைப்பு. சோ வென் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு அழகான கோலம் ஒருத்தர் போட்டிருக்கிறப்ப அதை ரசிக்கலாமே தவிர அதை திருப்பி மேல போட்டோம்னா எங்கேயாச்சும் கச்சாமுச்சா ஆகும். என்னதான் இருந்தாலும் கம்பாரிசன் ஆகும். அந்த ஸ்டால்வர்ட்ஸ் படங்களை, கிளாசிக்ஸ்னு லெவல்ல நிக்கிற படங்களை நம்ம தொடக்கூடாது. பட் as a பெர்ஃபார்மர் அந்த உழைப்போட ஒரு சலங்கை ஒலி மாதிரி ஒரு படம் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். கண்டிப்பா. சோ சலங்கை ஒலி தான் உங்களோட சாய்ஸா? I would say that. ஓகே ஓகே ஓகே. எஸ்டர் ஹீரோயின்ஸ்ல வந்து எந்த ஹீரோயின் இப்ப இருந்தா உங்களோட ஜோடியா கண்டிப்பா நான் எப்படியாவது ப்ரொடியூசர் கை கால விழுந்து அந்த ஹீரோயினை தான் நான் கமிட் பண்ணணும் அப்படின்னு? என்ன விட அதிகமா நீங்க ஃபீல் பண்றீங்க, சொல்றப்ப கண்ணடிச்செல்லாம் சொல்றீங்க நீங்க. ஓகே, எந்த ஹீரோயின்? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். என்ன ஹீரோயின் சொல்லுங்க. ஓகே விடுங்க. ரம்பா, சிம்ரன், ராதா. ஐயோ ஏங்க, ஒரே படத்துல 3 ஹீரோயின் எல்லாம் இருக்க கூடாதாங்க? உள்ள இருக்கிறது வெளியே வந்துருச்சு. சோ 3 பேர் பிடிஓ கேமிங் போல இருக்கு. ராதான்னு நீங்க வந்து நின்ற மாட்டீங்க? இல்ல இல்ல இல்ல. அப்போ ஓகே. ஏற்கனவே வேற சொன்னீங்க கிருஷ்ணா ராதான்னு, தூயில கையில உரிச்சிட போறீங்க. ஓகே, ஒரு நைட் தூங்கி எந்திரிச்சிட்டு மறுநாள் காலையில நீங்க எந்திரிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 பேர் சொல்றேன். இந்த 3 பேரா நீங்க மாறி இருக்கிறீங்க. ஓகே சரி. ஓகே, வாட்
இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ வில் டூ. ஓகே, இந்த மூணுல இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனா மாறி இருக்கிறேன்னா இல்ல மூணு பேராவும் மாறி இருக்கீங்க. ஒரு 3 நாளா மாறிட்டே இருக்கீங்க. காலையில கண்ணாடி முன்னாடி பார்த்த உடனே என்ன கேள்வி கேட்பீங்க, இல்ல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதா. ஓகே, உங்களோட முதல் படத்தோட டைரக்டர் நேசன். ஆஹா, நான் ஜாலியா இப்ப படம் முடிஞ்சிருச்சு, நான் உட்காந்து இப்ப ஜில்லான்னு ஒரு படத்தை பாப்பேன். நான் எடுத்த படம் எப்படி இருக்குன்னு பாப்பேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் நேசன் அண்ணா. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு இருக்கிற போராட்டத்தை விட ஒரு டைரக்டருக்கு மிகப்பெரிய போராட்டங்க. இப்ப நம்ம சொந்தத்திலே ஒரு சித்தப்பா பெரியப்பா எனக்கு ஒரு 2-3 lakhs கொடுங்க, நான் 4 மாசத்துல திருப்பி கொடுக்குறேன்னா சொந்தத்துல கிடைக்காது. அதே ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ப்ரொடியூசர், சார் எனக்கு 1 கோடி 2 கோடி, ஐ திங்க் விஜய் சார்னா எவ்வளவு கோடிகள்ல ஒரு படத்தோட பட்ஜெட்டே நிக்குது, அண்ட் எனக்கு கொடுங்க, நான் இந்த ஆக்டர்ஸ் இப்படி காஸ்ட் படம் பண்றேன், இது இந்த பிசினஸ் ஆகும், உங்களுக்கு ப்ராஃபிட் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்றது மிகப்பெரிய பொறுப்பு. அண்ட் முருகான்னு எனக்கு முதல் வாய்ப்பு அவர் கொடுத்தாரு. தேங்க்ஸ் டு ஹிம், தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர், சினிமாட்டோகிராஃபர் பத்மேஷ், எல்லாருக்குமே ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் நேசன் அண்ணா. அவர் மாதிரி நின்னா ஆஸ் ஆஃப் நவ் ஒரு நிறைஞ்ச மனசோட ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்கேங்கிற அந்த நிம்மதியில உட்காருவேன். ஓகே, அடுத்த பயணம் என்னன்னு தொடர்ந்து அதுக்கான மூவ்மெண்ட். விஷாகா சிங் உங்க ஹீரோயின் ஞாபகம் இருக்குல்ல? சேச்சா, எப்படி மறந்துடுவேன் நானு. சந்தானம் பவர் ஸ்டாருக்கு முன்னாடி நீங்க தாங்க. விஷாகா சிங்கா இருந்தேன்னா என்ன பண்ணுவேனா, டச்ல இருக்கிறீங்களா? அதெல்லாம் அசோகா லவ் பண்ணு. விஷாகா சிங்கா இருந்தோம்னா என்னங்க பண்ணுவோம், என் கூட ஏண்டி பிடிச்சிருக்கல, நான் நடிக்கிறப்ப இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடல நீ அப்படின்னு கேட்டுருவேன். பவர் ஸ்டார் மட்டும் வந்தாருன்னா அச்சா நல்லா பண்றாங்க, பிடிச்சிருக்கல மட்டும் அந்த பொண்ணை தேடி தேடி, அந்த படத்துல நானும் கஞ்சா கருப்பும் தான் பெயரா இருந்தோங்க, அந்த பொண்ணை தேடி தேடி அப்படின்னு பூனா போவோம், அங்க போவோம். 3 ஹீரோ, சந்தானம், இவரு அண்ட் அவரோட நண்பர், அவங்க ஹீரோன்னு வந்தோடனே ஜிங்கிச்சான்னு ஆடிட்டாங்க. பிடிப்போம் அடுத்த படத்துல. ஓகே, டன். அடுத்து இவரா மாறினா, ரித்திக் ரோஷனா மாறினா என்ன பண்ணுவீங்க? ரித்திக் ரோஷனா மாறினா முதல்ல சந்தோஷப்படுவேன், அந்த மாதிரி ஒரு உடம்பு ஏத்திக்கிட்டோம்னு. நைஸ் பர்சன், அருமையான பெர்ஃபார்மர், அருமையான டான்சர். மாறிட்டோம்னா என்ன பண்ணுவோம், அவர் ஒரு சூப்பர் ஹீரோவா கிருஷ்ண எல்லாம் படங்கள் பண்ணிருக்காரு. சோ ஐ திங்க் ஒரு லெவல்ல அபார்ட் ஃப்ரம் இந்த யதார்த்தமான கேரக்டர்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறப்ப இன்னும் எவ்வளவு ஆடியன்ஸோட மனசுல இடம் பிடிக்கலாங்கிற விஷயத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு. ஓகே, இப்போ ஒரு ரிப்போர்ட்டரா, ஒரு ஜேர்னலிஸ்டா நான் சொல்றேன், இந்த ஒரு 4 பேர்ட்ட நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, ஒரே ஒரு கேள்வி தான், சும்மா நெத்தியில் அடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகே, யார் நெத்தியில? 3 பேருக்கும் நெத்தியில, 3 பேருக்கு நெத்தியில் அடிச்ச மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும். இளைய தளபதி விஜய், இது நீங்க என்ன போட்டு வாங்குற மாதிரி இருக்க, நான் எப்படி, இது புரியவே இல்லை, இந்த ஷோ சரியில்லை. விஜய் சர்ட்ட என்ன கேள்வியா? இன்னும் எப்படி துருவா ஒரு அருமையான பெர்ஃபார்மரா, டான்சரா எப்படி சார் பின்றீங்க, அந்த ஜாலியா அந்த துருவா இருக்கிறதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்பேன். இது நார்மலா கேக்குற கேள்வி, நான் நார்மலா தாங்க கேட்பேன். சரி சரி விடுங்க. தலைவா படம் நல்ல படமா அப்படி இருக்கணும் கேள்வி. உங்க கோழி கூவுது படத்தோட ப்ரொடியூசரை பார்த்தா என்ன கேள்வி கேட்பீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். பேமெண்ட், ஏன்னா இல்ல பேமெண்ட்ங்கிற விஷயம் நான் எப்பவுமே கேட்டது இல்ல. பாவம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணாரு, நல்ல படம் எடுத்தாரு. படம் ஆக்சுவலி நான் ஆல்வேஸ் ஐ ஃபீல் படம் எடுக்கிறது, ஒரு படைப்பு ரெடி ஆகுறதும் இந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களை ரீச் ஆகுறதும், இது ரெண்டும் தெளிவா இருக்கான ஆட்கள். இந்த நடுவுல இருக்கிற ஜேர்னி இருக்குல்ல, எப்படி போயிட்டு அவன்கிட்ட சேருது, இதுல there are many middlemen who come. இந்த பயணத்தை நம்ம தெளிவா கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ் ஒரு நல்ல படைப்பை ஈஸிலி அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அவன் தியேட்டர்ல வந்து பாக்கணும்னா அதை தியேட்டர்ல ஓட்டணும், அதுக்கு என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் அவ்வளவு காமிக்க கூடாது. ப்ரொடியூசர் மக்கள் இப்படி வச்சுக்கணும், அப்போ மக்களே சேர்ந்து அப்பதான் அது உறுதியா நடக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அதனால அவர்ட்ட இந்த கேள்வி கேட்பீங்க. ஆமா, ஐ வாண்ட் எனக்கு அவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரிலயும் சரி ஹெல்த்லயும் சரி நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கடவுள் அனுகிரகத்துல நாளைக்கு நம்ம ஒரு இன்னும் நல்ல பொசிஷன்ல இருக்கிறப்ப அவர் கூட ஒரு படம் பண்ணி ப்ராஃபிட்டபிளா இன்னும் அவர் மானிட்டரில இன்னும் சம்பாதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நயன்தாரா எப்போ 10 தாரா ஆக போறீங்கன்னு கேட்பேன். என்னங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா? நயன்தாரா பார்த்தா 10 தாரா, இவரு பேரு அப்ப 10 தாரா ஆக போறேன்னு கேக்குது. என்ன கேள்வி கேட்க போறீங்க நயன்தாராவை பார்த்தா? ஒரு வார்த்தை கேட்க பல வருஷம் காத்திருந்தேன். அப்ப ஆர்யா வாழ்க்கை சிம்பு வாழ்க்கை எல்லாம் ஒருவேளை அவங்க 10th அட்டெம்ப்டோ. சூப்பர் 10th தாராக்கா சார் பின்றீங்க சார். அசோக், தேங்க்யூ வெரி மச் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஆனா அதோட முடிய போறதுல ஒரு சின்ன இப்ப எங்களுக்கு நீங்க டான்ஸ் சொல்லி தரீங்க. ஓகே, நானு ஆமா எல்லா டான்ஸையும் கலந்து வச்சு இப்போ எனக்கு டான்ஸ் நீங்க ஒரு ப்ராப்பரான டான்ஸ் சொல்லி தரீங்க. குயிக்கா
5 நிமிடங்களில் டான்ஸ் கற்றுக்கொள்வது எப்படி? 5 உங்க பர்த் டேட் என்னங்க? அது அப்புறம் 5 நிக்கிறாரு இவரு. சரி விடுங்க, 4 நிமிடங்களில் டான்ஸ் கற்றுக்கொள்வது எப்படி? எப்படி அப்ப எல்லாரும் சேர்ந்து வந்து ஆடணுமே. 4 நிமிடத்துல இப்படி பார்க்க வேண்டியதுதான். வாங்க டான்ஸ் கத்து கொடுங்க. டான்ஸ்ங்கிற விஷயம் ஐ திங்க் அது நம்ம எல்லாருமே ஜாலியா இருக்கிறதாங்க டான்ஸ். அப்படியா? ஓகே. அது பெருசா காம்ப்ளிகேட்டடா ஒரு ஸ்டெப் பண்ணணும்லாம் ஒரு மண்ணும் தேவையில்ல. ஓகே. இப்ப வந்த உடனே இவர் பண்ணலையா? நானே அது கத்துக்கிறேன். அரைகுறையா தான் பண்ற பாரு. உங்க அளவுக்கு வரல எனக்கு. அவரளவுக்கு யாருக்குமே வராது. அடுத்த தடவை அவருக்கே வர. இப்ப என்ன டான்ஸ் கத்து கொடுக்க போறீங்க எங்களுக்கு? டான்ஸ் பரதநாட்டியம்ல பேசிக்கலி நம்ம ஃபார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப கிரவுண்டடா இருக்கும். அது கதக் சரி, அதுல கூட வி ஸ்டாம்ப் த ஃப்ளோர் விஷயங்கள் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ்ல. ballet is more more எட்டி பாக்குற மாதிரியே இருக்கும். ஆமா, அடுத்த வீட்டு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ. அடுத்த வீட்டுல எட்டி பாக்க அந்த பொண்ணு என்ன பண்றாங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கு போறப்ப முதல்ல இப்படி நின்னேன். இது இது இப்படி. அப்ப ஏன்டா இப்படி நிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இது மிருகசீர்ஷான பரதநாட்டியம் ஒரு ஆஸ்தா. இப்படி விட்டு இத ஃப்ரண்ட்ல போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதான் நான் கத்துக்கிட்ட முதல் லெசன். டான்ஸுக்கும் இந்தியன் கிளாசிக்கலுக்கும் பேலேக்கும் பண்ற விஷயம். அடுத்தது டான்ஸ் தான் கத்துக்கிறது. இந்த படத்துல கையை நிக்க வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு டான்ஸ் கத்து கொடுக்குறேன்னு இப்படியே விட்டீங்க. வர்றேங்க அப்படியே நின்னுட்டுருங்க. கஷ்டமா இருக்கு, இல்லங்க எனக்கு. பட் இப்ப வந்திருக்கனால நம்ம கொரியோகிராஃபர் இருக்காருல்ல, இப்ப காதல் சொல்ல ஆசையில அருண் மாஸ்டர் ஒருத்தர், அவர் ஒரு சரியான பெண்ட் நிமித்துற ஸ்டெப் கொடுத்தாரு. லிட்டரலி பெண்ட் நிமித்துற ஸ்டெப். என்ன ப்ரீவியஸ் நைட் உலா படத்தோட ஷூட்டிங்ல ஃபைட் சீக்வன்ஸ்ல ஏற்கனவே பேக் அடிபட்டுருச்சு. அடுத்த நாள் காலையில இந்த ஷூட். சோ டான்சர்ஸ்க்கு நன்றி. அது படத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், அது ரோப் ஷாட் இல்ல, கஷ்டப்பட்டு பண்ண ஒரு ஸ்டெப். அதோட ஒரு சின்ன அம்சம். இங்க வாங்க, இப்படி இல்லங்க, பின்னாடி வச்சு உதைக்க போறீங்களா? இல்ல நானும் இப்படி இருக்கேன். இப்படி வாங்க, எவ்வளவு கீழே போக முடியுதுன்னு அப்படி போங்க. வாங்க நண்பா, வாங்க நண்பா. அந்த டியூனே வேற நல்லா இருக்கும். அதாவது பண்றீங்க அப்படி அப்படி. அதாவது அது மஸ்தானால பிரபுதேவா பண்ணிருப்பாரு. பட் அது ஃபுல்லா கீழே போயிருவாரு. இந்த ஸ்டெப்ல கீழே போயிட்டு இட்ஸ் அகைன் அபௌட் கமிங் அப். தண்ணியை குடிச்சு கொப்பளிக்கிற மாதிரி. அப்படிதான் நம்ம ரேஞ்ச்ல தான் வச்சு புரிஞ்சுக்கணும் இல்ல. சோ அத நீங்க பண்ணுங்க அப்படின்றீங்க. மியூசிக் ஸ்டார்ட். எஸ், ready, you have to count. Okay, 1 2 3 4. ஏய் சாவ கட்டு, அப்படி கட்டு. என்ன இருந்தாலும் நமக்கு உள்ள இருக்கிறது அதுதானே வெளியே வருது. சோ இந்த ஒரு ஸ்டெப் போட்டாச்சு. அடுத்து நம்ம வேற ஸ்டெப். அவ்வளவுதான். இப்ப எவ்வளவு கழுவி ஊத்தினோமா, அப்ப அதுக்காக மூஞ்சி கழுவி திருப்பி ஓபன் பண்ணணும். சரி, வழக்கம் போல ஜெனரலா டான்ஸ் ஆடி இருக்கோம். சோ காதல் சொல்ல ஆசை படத்துல பாவஜே சார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அழகான பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஈஸியா எழுதிவாரு பொதுவாக. அத நம்ம கஷ்டப்பட்டு கெடுத்துடலாம். ஓகே, சரியா? மதுரக்கார பொண்ணா இருந்தா மல்லி பூவா மனசு இருக்கும், திருநெல்வேலி பொண்ணா இருந்தா பேச்சுகாரம் நிறைஞ்சிருக்கும். இன்னொரு தடவை. காரைக்குடியில் அவள் பிறந்திருந்தா சமையல் வாசம் தூள் கிளப்போம், காஞ்சிபுரத்தில் அவ வளர்ந்திருந்தா கோவில் குளமா நடந்திருக்கும். அடையக்கா எக்கா மேனக்கா அடி ஆத்தா ஆத்தா ரேணுகா அவதா எந்த தாலுகா நான் ஊரு ஊரா தேடுறேன் தமிழச்சு என் தமிழச்சு. எங்க இருப்ப எப்படி இருப்ப நீ யாரு நீ யாரடி தந்தி டிவிக்கு தென்னாலி தர்பாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஜாலியா இருந்துச்சு இந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது. பாவஜேசருக்கும் இந்த படத்தோட இசையமைப்பாளருக்கும் என் மனமார்ந்த சாரி. பட் பாடலோட வரிகள் இருக்குன்னு யார் வேணாலும் பாடலாம். ஸோ அதுக்காக பாடிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். கண்கள் பேசும் வார்த்தைகளுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. காலங்காலமா வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க.
ஆனா இப்ப வந்து கண்கள் பேசுற வார்த்தைக்கு மொத்தமே 3 அர்த்தம் தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க, அப்ப அந்த பொண்ணு உங்களை பார்க்காம வானத்தை பார்த்துச்சுன்னா இந்த மூச்சிகள்லாம் ஒரு லவ் ஒரு குறைச்சல் அப்படின்னு அர்த்தம். அதே பொண்ணு காலை பார்த்துச்சுன்னா செருப்ப கலட்ட போகுதுன்னு அர்த்தம். அதே பொண்ணு சைட்ல பார்த்துச்சுன்னா சைட்ல அப்பனோ அண்ணனோ வெப்பனோட வர்றான்னு அர்த்தம். அதே பொண்ணு ஸ்ட்ரெயிட்டா பார்த்துச்சுன்னா உங்களுக்கு குவார்டர் கன்ஃபார்ம்னு அர்த்தம். இப்படி பேசிட்டு இந்த நேரத்துல வந்து இப்ப 10க்கு 10 பார்க்க போறோம். இப்போ நம்ம சேனல் பார்ல பார்க்க போறது 10க்கு 10. இன்னைக்கு 10க்கு 10ல பீட்டர் விடுற பொண்ணுங்களை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதுதான். பொதுவா வந்து பீட்டர் விடுற பசங்க இருப்பாங்க. இப்ப ஒண்ணு என்ன மாதிரி வந்து பீட்டர் விடுற பசங்க ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பீட்டர் விடுற பொண்ணுங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து அவங்களை இனம் கண்டு கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் தான் இன்னைக்கு நம்ம 10க்கு 10ல பார்க்க போறோம். சோ பீட்டர் விடும் பெண்களை இனம் கண்டு கொள்ளுதல் எப்படிதான் இன்னைக்கு 10க்கு 10ல. பாயிண்ட் நம்பர் 1, ஒரு நிமிஷத்துக்கு 300 தடவை முன்மண்டையில விழுகிற முடிய ஒதுக்கிட்டே இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 2, எப்பவுமே ஹேண்ட்பேக்ல சிவப்பு கலர்ல ஒரு பசையை வச்சுட்டு அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 3, எல்லா வார்த்தைக்கும் கடைசியில யா சேர்த்துக்கிறது. ஹே அருண்யா, டுடே மீட்டிங் யா, டுடே மெயில் யா அப்படின்னு யா சேர்த்துக்கிறது. பாயிண்ட் நம்பர் 4, சின்ன சில்வர் டப்பால ஆஃபா வந்து லஞ்ச் எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு அரை மணி நேரம் சாப்பிட்டுட்டு டுடே லஞ்ச் ஹெவியா அப்படிங்கிறது. பாயிண்ட் நம்பர் 5, நான் ஆயில் ஐட்டம் எல்லாம் சாப்பிட மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்ல சொல்லிட்டு தனியா வீட்டுல போயிட்டு அம்மா வெங்காய பச்சி போடுமா போண்டான்னு உள்ள ஃபுல்லா கட்டுறது. பாயிண்ட் நம்பர் 6, பழைய சாதத்தை தாளிச்சு இன்னைக்கு காலையில வீட்டுல நாங்கெல்லாம் எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுறதுன்னு ஃபீல் ஆகும். பாயிண்ட் நம்பர் 8, ஆடுகளம் படத்துல வர்ற சேவல் சண்டையை பார்த்துட்டு ஹே ஹென்ஸ் ஃபைட் பாத்தியா அப்படின்னு கேக்குறது. பாயிண்ட் நம்பர் 9, வீட்டுல ஓடாத ஃபேனை கம்ப வச்சு சுத்திட்டு ஆபீஸ்ல வந்து ஏசி ரொம்ப கம்மியா இருக்குது, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் யா, இன்க்ரீஸ் தி ஏசிஆர் அப்படின்னு ஓவரா யா. பாயிண்ட் நம்பர் 10, ஹே டு யூ லைக் பெப்பர் வாட்டர், ஐ லைக் பெப்பர் வாட்டர் அப்படிங்கிறது. இன்னொரு அது பெப்பர் வாட்டர் நாளா ரொம்ப நாளா டிக்ஷனரி வச்சு தேடினப்பதான் தெரியுது பெப்பர் வாட்டர்னா ரசமாங்க. இன்னைக்கு 10க்கு 10ல பீட்டர் விடும் பெண்களை இனம் கண்டு கூடுதல் எப்படி அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும். அசோக் வந்து அற்புதமா ஆடி பாடி எல்லாத்தையும் மகிழ்வித்து சென்று விட்டார். சோ இந்த நோட்டோட 10 நாள் எதிர்பார்த்து நான் கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆண்டோ, how are you? happy? ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். கடையை சாத்த போறோம். நீங்களும் கடையை சாத்தி இருப்பாங்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு ஒழுங்கா போங்க. இப்பெல்லாம் வந்து சீட்டு பெல்ட் போடலன்னா கூட பிடிக்கிறாங்களாம், பாத்து போங்க. அப்ப வந்து அது ஈசிஆர் ரோடு ஓஎம்ஆர் ரோட்ல சும்மா போயிட்டு இருந்தா கூட வாய் திறந்து காட்டு அப்படின்றாங்களா, பார்த்து கேர்ஃபுல்லா போங்க. ரைட், ஓகே. திஸ் இஸ் ராடி சேயிங் டாடா, பை பை, டேக் கேர், குட் நைட், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், வித் குட்டிச்சுவர், வாய்ஸ் பேக்.